நம்ம அன்பர்கள் எல்லாரும் வாசி மந்திரம் வாங்கியிருக்கீங்க. வாசி மந்திரம் வாங்குனவங்க எல்லாரும், நாங்க வந்து வாசி மந்திரத்தில ஒரு ரிதம் சொல்லியிருப்போம். அந்த ரிதம் எதுக்கு சொல்றோம் அப்டின்னா, ஏன்னா வாசின்றது வந்து ஒரு 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 மாலை மாரி உடம்புக்குள்ள. அப்ப அந்த ரிதம் சொல்ல சொல்ல ஒண்ணொண்ணுத்துலயும் தொடர்போட இருக்கும். அந்த ரிதம். அந்த மந்திரத்தோட தொடர்போட வரும். அதுக்காகத்தான் நாங்க வாசி மந்திரத்தில ஒரு ரிதம் சொல்றோம். அந்த ரிதம நீங்க புடிச்சுக்கணும். புடிச்சுக்கிட்டு அந்த ரிதமுக்கு ஏற்ப நீங்க சொல்ல சொல்ல தான், அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு விதமா அத புடிச்சுக்கும். இப்ப நீங்க அந்த ரிதமுக்கு ஏற்ப சொல்லாம, ஒவ்வொரு அட்சரமா நீங்க சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா, அது பிடிக்கிறது கஷ்டம். கொஞ்சம் கஷ்டப்படும். கொஞ்ச நாள் ஆகும். அது கஷ்டப்படும். அப்படி கொஞ்ச நாள் ஆகக்கூடாதுன்றதுனால தான், அத ஒரு பாட்டாவோ, ஒரு ரிதமாவோ நாங்க சொல்லிடுறோம். அந்த ரிதமாவே நீங்க சொல்ல சொல்ல, ஏன்னா உடம்புல ஓடக்கூடிய வாசி வந்து விட்டு விட்டு ஓடாது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஓடும். உள்ள போய் சுத்தும். சுத்திட்டு அதுக்கப்புறம் அது வந்து மேல வரும். அதுக்கப்புறம் வெளியில வரும். இப்படி தான் வரும் அந்த வாசி. விட்டு விட்டு வராது பாருங்க. அதனால வந்து அதுக்கு ஒரு கன்டினியூட்டி இருக்கணுன்றதுக்காக தான் அந்த ரிதமா நாங்க வாசி மந்திரத்த சொல்றோம். அந்த ரிதமா சொல்லக்கூடிய அந்த வாசி மந்திரத்த, அந்த ரிதமாவே நீங்க பாட பாட, உங்களுடைய மூளைக்கும் ரொம்ப தெளிவு கிடைக்கும். நீங்க இதுவரைக்கும் ஒவ்வொரு அட்சரமா சொல்லியிருப்பீங்க. யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தீங்கன்னா, அத விட்டுட்டு ரிதமா சொல்லி பாருங்க. அந்த வாசி மந்திரத்துக்கு நாங்க குடுத்திருக்க ரிதமுக்கு ஏற்ப நீங்க பாட்டு பாடி பாருங்க. அந்த மூளை ஒரே தெளிர்ச்சியாகும். ஏன்னா அந்த வாசி போடக்கூடிய இடத்துக்கு ஏத்தபடி அது ஓடும். அந்த 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 மந்திர ரிதம். அப்படி ஓடும்போது ஈஸியா அந்த வாசி மேல் நோக்கி எழும். ஏன்னா புருவ மத்தியில நெனச்சுக்கிட்டு தான் நீங்க சொல்லுவீங்க மந்திர எழுத்த. அப்படி புருவ மத்தியில மந்திர எழுத்த நெனச்சுக்கிட்டு நெனச்சுக்கிட்டு நீங்க சொல்லும்போது, எந்த இடத்துல அந்த மந்திர எழுத்து நினைக்கப்படுதோ, அந்த இடத்தை நோக்கி அந்த வாசி பயணம் பண்ணும். இதுதான் உண்மையான விஷயம். மகுடி வாசிக்க வாசிக்க எப்படி அந்த பாம்பு அந்த மகுடிக்கு ஏற்ப ஆடுதோ, அது மாரி இந்த மந்திர எழுத்து எங்க இருக்கோ, அதுக்கேத்தபடி அந்த வாசி மேல் நோக்கி எழும், போகும். அந்த மந்திர ரிதம நீங்க சொல்ல சொல்ல, மந்திர ரிதம நீங்க புருவ மத்தியில நினைக்க நினைக்க, உள்ள இருக்கக்கூடிய அந்த வாசி கொஞ்சம் கொஞ்சமா புருவ மத்திய நோக்கி பயணிக்கும். அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படின்றதுக்காக தான் அத சொல்றோம். வேற ஒண்ணும் கிடையாதுய்யா. எல்லாரும் இந்த அச்சர அச்சரமா சொல்லாம, அந்த ரிதமுக்கு ஏற்ப சொல்லுங்க. ரொம்ப ஈஸியா வாசி மேல் நிலையம்.